ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு சனி வக்ரம், மீனத்தில் சனி வக்ரம் அடைகிறார். மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வர இருக்கிறார்னு சொல்லி பார்க்கலாம். சந்திரன் மேலேயே சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி வக்ரம் என்று சொல்கிற போது சனி பின்னோக்கி நகர்ந்து விட்டார் சொல்லி அர்த்தம் இல்லை, இயல்புக்கு மாறாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 4.5 மாத காலம் இந்த சனியினுடைய வேகமான வக்ர அமைப்பு என்பது நிகழ இருக்கிறது. வக்ரகதியில் சனி இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலத்துல மீனராசிக்காரர்களுக்கு என்ன பலாபலன்களை தர இருக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஜென்மச்சனி காலத்துல ஒரு மன அழுத்தம், தடை, தாமதம், பொருளாதார நெருக்கடி, குடும்பத்துல நிம்மதியற்ற தன்மை, ஏகப்பட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஜென்மச்சனியில பொதுவாகவே இருக்கிறது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல சந்திரன் நல்ல வளர்பறை சந்திரனாகி, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாகி அல்ல பௌர்ணமி சந்திரனாகி குறிச்சுக்குற தொடர்புகளோடு நல்ல சுபத்துவமாகவும் இருந்து நல்ல யோக தசாபுத்திகளும் நடந்தால் ஜென்மச்சனி வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது, எல்லாம் நன்மையாகவே இருக்கும். அவயோக தசாபுத்திகளும் நடந்து சற்று அமாவாசை நோக்கி சந்திரனும் நெருங்கி கொண்டிருந்தால் ஜென்மச்சனியில சற்று அசௌகரியங்கள் இருக்கும் என்பது மறக்க முடியாத உண்மை. இது போன்ற இந்த ஜென்மச்சனி காலத்துல இந்த சனியினுடைய வக்ரம், அதாவது அவர் வக்ரம் அடைந்து கும்பத்திற்கு சென்று விடவில்லை, மீனத்திலேயே இருக்கிறார். இது போன்ற இந்த அமைப்பு மீன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை கொண்டு வரும் சொல்லி பார்க்கலாம். வக்ரம் என்று சொல்கிற போது இயல்புக்கு மாறான தன்மை, அவருடைய இயல்பு என்று சொல்கிற போது மறதி, சோம்பல், பிடிவாதம், கவலை, குற்றுணர்வு, மனமயக்கம், மன அழுத்தம், மனச்சோர்வு, அது மட்டுமில்ல தடை, தாமதம், இது போன்ற மந்தத்தன்மை, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் சனியினுடைய அமைப்புகளாக இருக்கும். இவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இந்த 137 நாட்களும் அற்புதமாக உங்களுக்கு செயல்படும். உண்மையில சொல்றேன், ஜென்மச்சனி காலத்துல சனி வக்ரம் அடைவது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்பனவு. அது எப்படி ஒரு ஜோதிடனாக என்னால் அதை மிக துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். முடிந்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்கிறேன். அதாவது ஜென்மச்சனி காலத்துல தடை தாமதங்களை இயல்பாக அவர் ஏற்படுத்துவார். எந்த இடத்துல தடை தாமதங்களை ஏற்படுத்துவார்? உங்களுடைய புத்தியிலேயே சில கோளாறுகளை உண்டு பண்ணி, அது இந்த ஒரு விடயத்தை எடுக்கிறீர்கள், அது செய்யலாமா வேண்டாமா, பிறகு செய்யலாம் இல்ல இப்போது செய்யலாம், இது ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். தடை தாமதங்களை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போது அவர் வக்ரகதியில் இயங்குகிற போது உங்களுடைய புத்தி தெளிவடையும், சிந்தனை ஆற்றல் பிறக்கும். எந்தெந்த இடத்திலெல்லாம் நாங்கள் தவறு செய்து ஒரு செயலை நாங்கள் தவற விட்டோமோ, கோட்டை விட்டோம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். இப்போது அதே செயல்களை நீங்கள் தவறில்லாமல் செய்து சக்சஸாக முடிக்கக்கூடிய காலம் இந்த 137 நாட்கள். உண்மையில சொல்றேன், ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல சனியினுடைய இந்த வக்ர அமைப்பு என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக அமைந்திருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு முயற்சியை 2-3 தடவை எடுக்கிற போது சற்று அசௌகரியங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மன அழுத்தம் பெறும். ஒரே நேரத்துல ஒரு விடயத்தை நீங்கள் செய்து அதுல வெற்றி வாகை சூடுகிற போது மன அழுத்தம் இருக்காது. அடுத்தடுத்து முயற்சி நீங்கள் செய்து கொண்டிருக்கிற போது ஒரு ரெஸ்ட் இருக்கும், அதாவது மனத்துல ஒரு சஞ்சலம் இருக்கும். என்ன இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த சனியினுடைய வக்ர அமைப்பு நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளையும் ஒரு சிறிய தடை தாமதத்துக்கு பிறகு வெற்றியாகவே ஆக்கி தருவார். ஜென்மச்சனி காலத்துல உண்மையில் அகரக்கால் வைக்கக்கூடாது என்பது உண்மைதான். ஆனால் இந்த சனியினுடைய வக்ரம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொண்டு வருகிறது. நீங்கள் 2-3 தடவை நல்லபடியாக ஒரு முயற்சி செய்கிறீர்கள், அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நேர்மையான உண்மையான முயற்சியாக இருக்கிறது. நிச்சயமாக சக்சஸ் ஆகும், எழுதி தருகிறேன். சனியினுடைய இந்த வக்ரம் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நேர்மையான உண்மையான தூய்மையான முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். மன மயக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள், புத்தி கூர்மை ஏற்படும், தடை தாமதங்கள் விலகும், சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மனதிலே ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அது மட்டுமில்லை,
திருமண தடை தாமதங்கள் விலகுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனியினுடைய இந்த கொடூரமான கைகள் விலகிவிட்டது. சனி வக்ரகதியில் இயங்க இருக்கிறார். இந்த 137 நாட்களும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். உண்மையில ஜென்மச்சனி காலத்துல இந்த சனி வக்ரமாக இயங்கிக் கொண்டிருப்பது கடவுளுடைய கருணை மீனராசிக்காரர்களுக்கு இப்போதும் செயல்படுகிறது என்பதை உறுதி செய்கிறது. கவலைப்பட தேவையில்லை. இந்த 137 நாட்களும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். குடும்பத்திலே இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஒரு வேலை வாய்ப்புகள், அதற்கான கதவுகள் திறக்கும். அதற்கான வாய்ப்புகள் வரும். நல்லபடியாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை, விவசாயம், வியாபாரம், உத்தியோகம், அதாவது தொழில், இது போன்ற எல்லா வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் நல்லபடியாக வருமானம் வரும். ஓரளவிற்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் ஓரளவுக்கு மனதில் நிம்மதி இருக்கும் என்பதை உறுதி செய்கிறேன். இது என்னுடைய பணிவான கருத்து. மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் இந்த பலாபலன்களை எல்லாம் சொன்னதுல உண்மையில ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.